ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட ஈவினிங்கோட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். உளுத்தப்பருப்பு வச்சு. உளுத்தப்பருப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வடை செய்ய போகிறோம். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். இது 3 ஹவராக ஊற வைக்கணும். அது இதோட அந்த அழுக்கு எல்லாம் போயிடணும். வெள்ளையாக இருக்கணும். அந்த உளுத்தப்பருப்பு பார்த்தாவே செம்ம வெள்ளையாக இருக்குல்ல. இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் தான் நம்மளுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வெள்ளையாக வந்துடும். இப்போது நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் ஒரு பொடியாக எடுத்து அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சா இன்னும் சூப்பராக கிறிஸ்பியாக வரும். நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சிலே அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதே தண்ணி நம்ம கொஞ்சமாக தெளிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ தெளித்தா போதும். இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். பாருங்கள், கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு அரைச்சாச்சு. பார்த்திங்கள்ல, நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சா போதும். கொஞ்சமாக தெளித்து பாருங்கள். இப்போ சீரகம் 1/2 ஸ்பூனு, மெழுகு 1/2 ஸ்பூனு. நான் ஒரு 1/4 கிலோ பருப்பு எடுத்துருக்கிறேன். அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் மசாலா போட போகிறேன். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூனு மெழுகு சீரகம். அது கூடவே கருவேப்பிலை, அப்புறமா இஞ்சி, கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாச்சா. அதுக்கப்புறமா ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், ஆனியன். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ அழகாக நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக நல்லா வடை கிறிஸ்பியாக வரும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 5-10 மினிட்ஸு. அந்த உப்பு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ எண்ணெய் சூட்டு வச்சுருக்கோம். இப்போ வடை சுட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வடையை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது பாருங்கள், நல்லா வெள்ளையாக இருக்கா. அந்த உளுந்து நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணணும். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல் இருக்காது. பாருங்கள், மஸ்தாக வேவுது. இதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும். இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆயாச்சு. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும். உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், மஸ்தாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.